வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு கொஞ்சம் கசகசா பொடிச்சு வச்சுக்கலாங்க வறுத்து. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம், நெய் போட்டுக்கலாம், பட்டை கிராம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக, அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் எடுத்து போட்டு நம்ம நல்லா சேர்த்து வதங்கி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோங்க. வதக்கி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. அதுக்கு இடையில் நம்ம 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நம்ம அடித்து ஊற்றிக்க போகிறோங்க. அடித்து ஊற்றி நல்லா கொதித்து வந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்து மல்லித்தூளை போட்டு இறக்கி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.